Hello students, welcome once again to our channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சமச்சீர் பாடத்திட்டம் 6ஆம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் இயல் 1 எண்கள் இந்த பாட தலைப்பின் கீழ் உள்ள பயிற்சி 1.2 இதன் கீழ் வரக்கூடிய வினா எண் 3, வினா எண் 4, வினா எண் 5, வினா எண் 6 மற்றும் வினா எண் 7 ஆகிய வினாக்களை குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 5 வினாக்களுக்கான விடைகள் மிகவும் தெளிவான விளக்கங்களுடன் இதன் பின்பு வரக்கூடிய ஸ்லைடில் வருகின்றன. அதனை கண்டு பயனடையுங்கள். இப்போ பயிற்சி 1.2 பக்கம் 14 வினா எண் 3 1, 2, 3 3 எண்கள் கொடுத்துருக்குறாங்க. இது மற்றும் இது மற்றும் இது என்ற எண்களில் எந்த எண் மிக பெரியது, எந்த எண் மிகச் சிறியதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதற்கு விடை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த எண்ணை எடுத்து எழுதிக்கிறோம். இதில் எத்தனை இலக்கங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ இதில் 10 இலக்கங்கள் இருக்குது. ரெண்டாவது எண்ணை எடுத்து எழுதுகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதில் 9 இலக்கங்கள் இருக்குது. மூன்றாவது எண்ணை எடுத்து எழுதுகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதில் 8 இலக்கங்கள் இருக்குது. இப்போ எந்த எண்ணில் இலக்கங்கள் அதிகமாக இருக்குதோ அதுதான் மிகப்பெரிய எண். எந்த எண்ணில் இலக்கங்கள் மிக குறைவாக இருக்கிறதோ அதுதான் மிகச்சிறிய எண். அப்போ இதில் 10 இலக்கங்கள் இருக்குது. அப்போ இதுதான் மிகப்பெரிய எண். தேர்ஃபோர் மிகப்பெரிய எண், அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இந்த மூன்றாவது எண்ணில் இலக்கங்கள் மிக குறைவாக இருக்குது. அப்போ அதுதான் மிகச்சிறிய எண். ஸோ மிகச்சிறிய எண் அப்படின்னு போட்டு இந்த மூன்றாவது எண்ணை எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்த வினாவுக்கு போகலாம். வினா எண் 4 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. இப்போ இறங்கு வரிசைனா என்ன? பெரிய எண்ணிலிருந்து அடுத்தடுத்து குறைத்து கொண்டே வந்து கடைசியாக மிகச்சிறிய எண்ணை எழுதுறதுக்கு பேர் தான் இறங்கு வரிசை. இப்போ இங்கே ஒரு 5 எண்கள் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு எண், இது ஒரு எண், இது ஒரு எண், இது ஒரு எண், இது ஒரு எண். இப்போ இந்த 5 எண்களில் எதில் இலக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதுதான். இப்போ இந்த எண்ணில் வந்து 6 இலக்கங்கள் இருக்குது, அதை எழுதியாச்சு. அடுத்து இருக்கிறதுலேயே மிக குறைவான இலக்கங்களை கொண்டது எது அப்படின்னு பார்த்தா இந்த எண் 4 இலக்கங்கள் தான் இருக்குது. அதை எடுத்து கடைசி எழுதிக்கிட்டோம். 63, 48 4 இலக்கங்கள். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த 2வது எண், 3வது எண் மற்றும் இந்த 5வது எண், இது 3லையுமே 5 இலக்கங்கள் இருக்குது. அப்போ அது 3ஐயும் வரிசையாக எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது 3ல் எது பெரியது, எது சிறியதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இலக்கங்கள் சமமாக இருக்கிறனால. இப்போ இந்த எண்ணில் முதல் இலக்கத்தில் 1 இருக்குது. இப்போ இந்த எண்ணிலையும் இந்த எண்ணிலையும் 2லையுமே முதல் இலக்கங்கள் 2ஆக இருக்குது. அப்போ எது பெரியது எது சிறியதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் 2வது டிஜிட்ஸ், 2வது இலக்கத்துக்கு போவோம். இங்கே 1 இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ இந்த எண்ணை விட இந்த எண் தான் பெரியது. அப்போ இதுக்கு அடுத்து தான் இது வரணும். இதில் இந்த முதல் இலக்கமே 1 இருக்கனால இது 3லையுமே இந்த எண் சிறியது. அப்போ எப்படி இறங்கு வரிசை எழுதணும்னா, ஃபஸ்ட்டு 6 இலக்கங்களுடைய அந்த எண்ணை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறணும். இப்போ அதை எழுதிக்கிறோம். அடுத்து இந்த 3ல் அடுத்து பெரியது எதுனா இது, அதை எடுத்து எழுதுகிறோம். அதுக்கடுத்து சின்னது இது, அதை எடுத்து எழுதுகிறோம். அதுக்கடுத்து சிறியது இது. கடைசியாக இது நமக்கே தெரிஞ்சது, இது 4 இலக்கங்கள், எல்லாவற்றையும் விட குறைவான இலக்கங்களை கொண்டது, இதுதான் கடைசியாக வருது. அப்போ பெரிய எண்ணில் துவங்கி அப்படியே படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து சின்ன எண் வரைக்கும் எழுதியாச்சு. இதுதான் இறங்கு வரிசை. இதுதான் இதற்குரிய விடை. இப்போ வினா எண் 5 10 லட்சம் இடத்தில் அப்படின்னா என்னென்னா, 10 லட்சம் என்ற இடமதிப்பு உடைய இடத்தில் 6 என்ற எண்ணும், 10,000 இடத்தில் அப்படின்னா 10,000 இடமதிப்பு உள்ள இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஓர் 8 இலக்க எண்ணை எழுதுக. அதாவது இது எப்படி எழுதணும்னு சொன்னால், நம்ம எழுத போகிற எண் வந்து ஒரு 8 இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த 8 இலக்க எண்ணில் 10 லட்சம் இடமதிப்பு இருக்கிற இடத்துல 6 கட்டாயம் வரணும்.
10,000 இடமதிப்பு இருக்கிற இடத்துல 9 என்ற எண்ணம் இருக்கணும். அப்படி ஏதேனும் இப்போ இது ஒரு மிக எளிமையான 8 இலக்க எண். இதை எப்படி எழுதணும்னு சொன்னால் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 1 கோடி. அப்போ இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 இலக்கங்கள் இங்கே இருக்குது. இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இவற்றினுடைய இடமதிப்பை புரிகிறதுக்காண்டி கீழே கொடுத்துருக்குறோம். அப்போ இது என்னது 1, இது 10, இது 100, அடுத்து 1000, அடுத்து இது என்னது 10,000. இங்கே தான் நான் நம்பரை மாற்றணும். அதனால் இதை சிவப்புனால் அடிக்கோடிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. இது அடுத்து லட்சம், அடுத்து மறுபடியும் இது 10 லட்சம். இங்கேயும் நம்ம நம்பரை மாற்றணும். அதனால் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் ஹெட்டிங்கில். அடுத்து இது கோடி. இப்போ நம்ம கணக்குப்படி என்ன பார்த்தோம், இந்த 10 லட்சம் இருக்கிற இடத்துல 6 இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ இந்த 10 லட்சம் இருக்கிற இடத்துல இந்த 0 எடுத்துகிட்டு 6 போட்டோம். இங்கே 0 தான். அடுத்து 10,000 இடமதிப்பு இருக்கிற இடத்துல 9 போட்டோம். அப்போ இவ்வாறாக ஒரு எண் நமக்கு கிடைத்துள்ளது. இதுதான் அவங்க கேட்ட எண். இப்போ இதை எப்படி வாசிக்கலாம், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. இப்போ 1,60,90,000. இதுதான் அவங்க கேட்ட அந்த எண். வினா எண் 6. ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? இப்போ ராஜன் அப்படின்ற ஒருவன் என்ன செய்கிறான்னா, 4ன்ற ஒரு இலக்கம் ஒரு டிஜிட் எடுத்துக்கிறான், 7ன்ற ஒரு டிஜிட் எடுத்துக்கிறான், 9ன்ற ஒரு டிஜிட் இலக்கத்தை எடுத்துக்கிறான். இந்த 3 இலக்கங்களை மட்டுமே பயன்படுத்தி அவன் இதை மாற்றி மாற்றி கூட எழுதலாம். அவனால் எத்தனை எண்களை எழுத முடியும்? இப்போ விடை இதுக்கு ஈஸியாக எப்படி எழுதுறதுன்னா, இந்த 4 எழுதிக்கங்க, 7, 9 அடுத்து எழுதிக்கங்க, கமா அடுத்து 4 அப்படியே வச்சுட்டு இந்த 7ஐயும் 9ஐயும் இடத்த மாற்றி விட்ருங்க, இன்னொரு எண் கிடச்சிரும். அப்போ 2 எண் வந்துருச்சா? அடுத்து இந்த 7 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 4, 9 பின்னால் எழுதிக்கங்க. அடுத்து எழுதும்போது 7 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4ஐயும் 9ஐயும் இடத்த மாற்றி விடுங்க, இன்னும் 2 எண் வந்துருச்சு. மூணாவதாக இந்த 9 அப்படியே வச்சுட்டு இந்த 4, 7 அப்படியே பின்னால் எழுதுங்க, காமா இப்போ இந்த 9 அப்படியே வச்சுட்டு இந்த 4, 7 இடத்த மாற்றி விடுங்க, 7, 4. ஆக நமக்கு மொத்தத்தில் 6 எண்கள் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆக ராஜனால் இந்த 3 இலக்கங்களை பயன்படுத்தி 6 எண்களை அவனால் எழுத முடியும். வினா எண் 7. என்னுடைய பணம் பெறும் அட்டையின், அதாவது ஏடிஎம் அட்டை, அதாவது என்னுடைய ஏடிஎம் கார்டின் கடவுச்சொல் அப்படின்னா பாஸ்வேர்டு 9, 4, 6 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. அப்போ 9, 4, 6, 8ன்றது பாஸ்வேர்டு கிடையாது. அந்த பாஸ்வேர்டில் கட்டாயம் இந்த 4 இலக்கங்கள் 9ன்ற எண்ணு இருக்கும், 4ன்ற எண்ணு இருக்கும், 6ன்ற எண்ணு இருக்கும், 8ன்ற எண்ணும் இருக்கும். ஆனால் அது மாறி மாறி கூட இருக்கலாம். அதான் இது மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண். இன்னொரு க்ளூ கொடுக்குறாங்க, இது மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். இந்த பாஸ்வேர்டு ஒரு மிகச்சிறிய 4 இலக்க எண்ணாக இருக்கணும், அதே நேரத்தில் அது இரட்டை எண்ணாக இருக்கணும். எனது பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் காணும். விடை இப்போ கடவுச்சொல் என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மிகச்சிறிய 4 இலக்க அதே நேரத்தில் இரட்டை எண்ணாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிகச்சிறிய எண் எப்பொழுதும் நமக்கு வேணும்னா அந்த கொடுக்கப்பட்ட இலக்கங்களை நம்ம ஏறு வரிசையில் தான் எழுதணும். தேர்ஃபோர் இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதவும். இப்போ ஏறு வரிசைனா என்ன, சின்னதுலேருந்து பெரிய நம்பர். அப்போ இந்த 4 நம்பர்களில் சின்னது எது 4, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து பெரியது 6, அதுக்கடுத்து பெரியது 8, அதை விட பெரியது 9. இப்போ எழுதியாச்சு. இப்போ மிகச்சிறிய 4 இலக்க எண் கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே ஒரு என்ன பிரச்சனைனா, அவங்க அது இரட்டை எண்ணாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே கடைசியில் 9 வந்திருக்கு. 9 என்பது ஒரு ஒற்றை எண், இது ஒற்றை எண். ஆனால் நமக்கு என்ன வேணும், இரட்டை எண் வேணும். இப்போ அது ஈஸி தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த கடைசி 2 டிஜிட், இந்த 2